அதை அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்து ரத்து செஞ்சது. மீண்டும் ஆட்சிக்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த ரத்து செஞ்சு மீண்டும் பழையபடி விழாவிலமைக்கு அரசு விடுமுறை அறிவித்தார். உருது பேசுற முஸ்லிம்களை பிற்படுத்த பட்டியல்ல சேர்த்தார். சிறுபான்மையினர் நல ஆணையத்தை தொடங்கினார். வக்பாரிய சொத்துக்களை பராமரிக்க முதலாக மானியம் வழங்கினார். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தொடங்கினார். உருது அகாடமி தொடங்கினார். காகிதமில் மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கி இடம் ஒதுக்கினார். பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5 இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்தார். காகிதமில்லத் மகளிர் கல்லூரியை உருவாக்கினார். காகிதமில்லத் ஆண்கள் கல்லூரிக்கு இடம் வழங்கினார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தலைவர் கலைஞரை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமியர்கள் வேறு தான் வேறு எப்போதும் நினைச்சதில்லை. எனக்கு நன்றி சொல்லி உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சுடாதீங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லி இருக்கிறார். அவருடைய வழித்தடத்தில் தான் நம்முடைய இன்றைய திராவிட மாடல் ஆட்சியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிறுபான்மையினருடைய சமூக பொருளாதார கல்வி நிலைகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை கடந்த 4 ஆண்டு ஆட்சிகளை சிறப்பா நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அண்மையில கூட தமிழ்நாடு ஆட்சி இல்லம் கட்டப்படும் அறிவிச்சிருக்கிறோம். இஸ்லாமிய மக்களுக்கான நம்ம திராவிட மாடல் அரசின் முத்தாய்ப்பான சில சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லணும்னா, தமிழ்நாடு மாநில ஆட்சிக்குழுவுக்கு ஆண்டு நிர்வாக மானியம் 80 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருது. ஹஜ் பயணிகளுக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் ஹஜ் மானியம் வழங்க ஆணை வெளியிடப்பட்டிருக்கு. கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் இருந்து 11,364 ஹஜ் பயணிகள் புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இதுக்காக 24,56,00,000 ரூபாயை மானியமாக அரசு வழங்கியிருக்கு. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடந்த 4 ஆண்டுகள்ல 31,625 பயனாளிகளுக்கு 207 கோடி ரூபாய்க்கு கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. சிறுபான்மையின மக்கள் பயன்பெற பல்வேறு நலத்திட்டங்களுக்கு கடந்த 4 ஆண்டுகள்ல 405 கோடி ரூபாய் அரசு நிதி தரப்பட்டிருக்கு. சிறுபான்மையின கிராமப்புற பெண் குழந்தைகளோட கல்வியை ஊக்குவிக்க 76,663 மாணவியருக்கு 4,82,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு சிறுபான்மையின மாணவ மாணவியருக்கு வழங்கி வந்த கல்வி உதவித்தொகை நிறுத்திடுச்சு. எனவே மாநில அரசு இந்த ஆண்டு முதல் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பயிலக்கூடிய முஸ்லீம் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகையை வழங்கி கொண்டிருக்க. வக்பாரியம் மூலம் வழங்கக்கூடிய 12,17 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் 1,01,159 மாணவிகள் பயன்பெறாங்க. தொன்மையான பள்ளிவாசல்கள் தர்காக்களை புனரமைக்க பணிகளுக்கு இதுவரை 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 10 தர்காக்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கு. பள்ளிவாசல்கள் தர்காக்கள் வக் நிறுவனங்களை புனரமைக்கக்கூடிய பணிகளுக்கு இதுவரை 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 308 வக் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 4 ஆண்டுகள்ல முஸ்லிம் மகளிர் உதவக்கூடிய சங்கங்களுக்கு அரசு நிதி உதவியா 15,47 லட்சம் ரூபாய்க்கு வழங்கப்பட்டிருக்கு. உலமாக்கள் மற்றும் இதர பணியாளர்கள் நலவாரியம் மூலமா 5,818 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கு ஆண்டுதோறும் 2,50,00,000 ரூபாய் நிர்வாக மானியம் வழங்கப்பட்டு வருது. இப்படி இஸ்லாமிய பெருமக்களுடைய சமூக பொருளாதார வாழ்வியல் சூழல்ல மேம்படுத்தக்கூடிய அரசாக நம்ம அரசு திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அரசியல் ரீதியா அச்சுறுத்தல் வருகிற போதெல்லாம் இஸ்லாமியர்களை காக்கக்கூடிய அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களில் வருந்தத்தக்க சூழல் இருந்தாலும்
நம்ம தமிழ்நாட்டில் மத ரீதியான வன்முறைகள் ஏற்படாம காத்து வரக்கூடிய அரசா நம்ம திமுக அரசு எப்பவுமே இருந்து வந்திருக்கு. குடியுரிமை திருத்த சட்டம் மூலமா அச்சுறுத்தல் ஏற்பட்டப்போ அதுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை நடத்தி 1 கோடி மக்கள்கிட்ட கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சோம். ஆனா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்ச கட்சி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக கட்சி. குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களில் அதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிச்சிருந்தா அந்த சட்டமே நிறைவேறி இருக்காது. ஆனா திமுகவும் கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து நாம் வாக்களிச்சோம். மக்கள் மன்றத்திலே போராடணும். ஆனா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி என்ன கேட்டார்? குடியுரிமை திருத்த சட்டத்தால ஒரு முஸ்லீம் கூட பாதிக்கப்பட மாட்டார், யாருக்கு குடியுரிமை பறிபோனதுன்னு கேட்டார். இதை சிறுபான்மையின மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீங்க. இப்போ அவர் எந்த கூச்சமும் இல்லாம இஸ்லாமிய விழாவில் போய் கலந்துக்கிறார். ஆபத்து வரும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டு அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இப்படி சிலர் இப்தார் விழாவில் கலந்துக்கிறாங்க. பொது சிவில் சட்டத்துக்கு எதிராகவும் இது மனித உரிமையை பறிக்குதுன்னு மத்திய சட்ட ஆணையத்துக்கு கடிதம் அனுப்புறது திமுக தான். இப்போ கூட வக்பாரிய சட்டத்திட்ட மசோதா இந்திய அளவில் பேசும் பொருளாக இருக்கு. சிறுபான்மையின மக்களுடைய உரிமையை பறிக்கிற நோக்கத்தோடு பாஜக இதை கொண்டு வர பார்க்கிறாங்க. அதையும் நாடாளுமன்றத்தில் மிக கடுமையாக எதிர்த்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது திமுகவும் அவருடைய கூட்டணி கட்சிகளும். ஒருவேளை சட்டமானால் அதை ரத்து செய்ய உச்ச நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என்று ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். பாஜக அரசோட சதித்திட்டங்கள் நிறைவேற திமுக ஒருபோதும் அனுமதிக்காது. உறுதியாக போராடுவோம். உங்களுக்கு எப்போதும் துணையாக நாங்கள் இருப்போம். இப்படி இஸ்லாமிய உரிமையை காப்பாற்றக்கூடியவங்களாக செயல்படுவாங்க. நாங்க இஸ்லாமிய உரிமைக்கு போராடுறவங்க வாதாடுறவங்க தான் இப்படியான விழாக்கள்ல கலந்துக்கிறதுல தகுதி படைச்சவங்களாக இருக்கிறோம். அந்த தகுதியோட, அந்த உள்ளார்ந்த அன்போட, அந்த சகோதர உணர்வோட நாங்கள் இது போன்ற விழாக்களை நடத்துகிறோம், பங்கேற்கிறோம். சிறுபான்மை மக்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நலத்திட்டங்களை அரசின் மூலமாக தொடர்ந்து நிறைவேற்றுவோம். அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுடைய அரசியல் உரிமைகளை நிலைநிறுத்தி அவர்களுக்கு காவல் அரணாக விளங்குகிற இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்னாலும் இருக்கும். இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் எனது புனித ரம்லான் வாழ்த்துக்களை இப்பொழுதே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.